நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளும்படியாக மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை வாசி கேட்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. லாப நஷ்ட கணக்கு வியாபாரம் செய்கிறவர்கள் லாபம் நஷ்டம் எது என்ன என்றெல்லாம் பார்க்காமல் செய்கிறது கிடையாது. ஆக மனித வாழ்க்கை இது மிகவும் முக்கியமானது. சாதாரண வியாபாரம் போன்றதில்ல, அதில் முக்கியமானது. இது மனித வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறதில்ல, தொடர்ந்து நித்தியம் வரைக்கும், அதாவது முடிவில்லாத காலமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. எப்போ? மரணத்துக்கு பின்பு தான் அந்த நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் உலகத்துக்காக மட்டுமே சம்பாதிக்கிறோமா, பரலோகத்துக்காகவும் கொஞ்சமாவது சம்பாதிக்கிறோமாங்கிறத கேள்வி. இயேசு சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது அரிக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்கே உள்ள உலகத்தில் ரொம்ப சம்பாதிச்சவங்கெல்லாம் படுற பாடு நமக்கு தெரியும். கடனர் கணக்கில் பணம் சம்பாதிச்சவங்க அதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டாங்க. இன்னும் சிலர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வேறு கட்சிக்காரங்கிறதுக்காக ரைடு விட்டு அவங்க படுத்த பாடு, ஜெயிலு விட்டு வெளியே வரவே ஜாமீனே கிடைக்காம திண்டாடுறாங்க. ஏதோ இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் உலக சம்பாத்தியத்தை பண்ணவங்களுக்கு ஒரு சரியான இந்த உலகத்திலையும் நிம்மதி கிடையாது, பின்னாலையும் கிடையாது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் இந்த உலகத்திலே தான் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மறந்து விடவே கூடாது ஒருபோதும். இந்த உலகம் நிரந்தரமானதில்லை. எந்த நிமிஷத்தில் எந்த மனிதருக்கு மரணம் சம்பவிக்கும் என்பது தெரியாது. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு நாம் செல்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதே முக்கியம். ஆகவே ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபமும் ஒன்றுமில்லை. அடுத்தபடியாக சங்கீதம் 49:7-8 வசனங்களை வாசி கேட்போமானால், ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்தினாலாவது மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவனை மீட்கும் பொருளாக மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் ஒரு நாளும் கூடாதே. அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆகவே முடியாது, அது ஒருபோதும் பணத்தினால் முடியாது, வெள்ளியினால் பொன்னினால் மீட்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் மாத்திரமே அது சாத்தியம். ஆகவே தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மன திரும்புங்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு இலவசமானது, ஆனால் விசுவாசத்தினால் மட்டுமே. ஏனென்றால் அது இலவசமாய் தருகிறார் என்பதனாலே அது சுலபமாய் கிடைத்ததல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக உயிரை கொடுத்ததுனாலே அது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றது மீட்கும் பொருளை வேறு எதனாலும் சாத்தியமில்லை. ஒரு மனுஷன் அதை பற்றி பார்க்கும்போது அவனுக்கு அவனுடைய நிலம் நல்ல விளைஞ்சுது, பயங்கர விளைச்சல். அதனால் அவன் நிலத்தெல்லாம் தானியங்களெல்லாம் எடுத்து தன்னுடைய பழைய குடவனை இடிச்சிட்டு பெரிய குடவன் கட்டி அவ்வளோ தானியங்களையும் சேகரித்து வச்சுட்டு, என் ஆத்மாவே உனக்கு நான் அநேக நாட்களுக்காக வருஷங்களுக்காக
சேர்த்து வச்சிருக்கிறேன் இளைப்பாரு என்று சொல்லி தான் மனசில் நினச்சானா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. அவன் சொப்பனத்தில் தரிசனத்தில், மதிகடனே, இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கப்பட்ட கேள்வியை அங்கே லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை, 16 முதல் 16 முதல் அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. விளைஞ்சது தப்பு கிடையாது. நல்ல விளைச்சல் விளைஞ்சது நல்லது தான். மேனி கிடைக்கிறது நல்லது தான். தானியங்கள் விளைச்சல் விளைகிறது நல்லது. அவை எல்லாவற்றையும் அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்யட்டும், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, வைக்கிறதுக்கே இடம் இல்லை. நான் ஒன்று செய்வேன், என் கலைஞர்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு சொல்லி கொண்டான். தனக்குள்ளே இப்படி ஒரு சிந்தனை ரொம்ப வருஷத்துக்கு இருக்குது. ஆத்மாவே கவலைப்படாத, உனக்கு நல்லா சேர்த்து வச்சிருக்கேன்னு தனக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டான். தேவன் அவனை நோக்கி மதிகடனே, ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், உன் ஆத்மா இந்த ராத்திரியிலே இன்று எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், தனக்காகவே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிற இப்படியே மனுஷனும் இவ்விதமாகவே இப்படித்தான் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இவன் அதாவது விளைச்சல் விளையுது நல்லது, அதை சேகரித்து வச்சது நல்லது. ஆனால் அது யாருக்கென்று சேகரிக்கிறது, எதற்காக சேகரிக்கிறோம், யார் தந்தது, எப்படி வந்தது? தேவன் படைத்த இந்த உலகத்திலே தேவன் தந்த ஆசீர்வாதங்கள். போட்டதெல்லாம் முளைக்கணும்னு கட்டாயம் இல்லை, முளைக்குது. முளைக்க செய்தவர் கர்த்தர், விளைய செய்தவர் கர்த்தர். இதெல்லாம் எதுக்கு? தான் ஒத்தையிலே அதாவது முடக்கி வைத்து கொண்டு அத்தனை தனக்கென்றே வைத்துக் கொள்வதற்காக இல்லை. அவன் தனக்கென்றே தேவனுக்கென்றே ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்கென்றே இருந்தான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான். அவன் பரலோகத்துக்கு சென்றான். எப்படி? அவன் தனக்கென்று ஐஸ்வர்யவானாக இராமல் எந்த நேரத்திலும் எதையும் தேவனுக்கென்று இழக்க தயாராக இருந்தான். அவன் தேவனுக்கென்று ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தான். இவனை பற்றி பார்க்கும் பொழுது இவன் தேவனுக்கென்று ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே அவன் என்ன செய்தான்? சேர்த்து வைத்தான். ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை. ஒருவேளை அவன் அந்த நாட்களிலே காணிக்கை தசமாகங்கள் கொடுத்தானோ கொடுக்கவில்லையோ தெரியாது. தனக்கென்று சேர்த்து வைத்திருந்தான். தனக்காகவே ஐஸ்வர்யவானாக இருந்தான், தேவனுக்கென்று அல்ல. அதனாலே அவனுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, எல்லாம் போயிடுச்சுன்னா நீ எங்கே போவேன்? அதுதான் கேள்வி. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு மனுஷன் பாருங்கள், அவனும் ஐஸ்வர்யவான் தான். அவன் ஆடம்பரமாய், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் தவறலை, ஆசீர்வாதம் தவறலை, ஐஸ்வர்யமும் ஆடம்பரமும் தவறு தான். ஐஸ்வர்யம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஒருவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை அவன் தவறாய் பயன்படுத்துவானால் அவனுக்கு அது கேடாய் முடியும். ஏனென்றால் ஒரு மனுஷன், அவன் ஐஸ்வர்யவான், நல்ல சம்பிரமமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லப்போனால் ஆடம்பரமாய் வாழ்ந்தான், நன்றாக உடுத்தி நன்றாக புஷித்து வேறொருவருக்கும் கொடுக்காமல், அல்லது கர்த்தருக்கும் இடமில்லை அங்கே. அவன் சுகமாய் தான் வாழ்க்கையே போதும் என்று வாழ்ந்தான், தான் வாழ்ந்தால் போதும் என்று. இவ்விதமாக இருக்க அவன் வீட்டு வாசற்படியிலே லாசரின் ஏழை மனுஷனும் அங்கே விடுகிற மீதி துணிக்கைகளை சாப்பிட்டு வயிறை ஆற்றி கொண்டு பற்கள் நிறைந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனுஷன், ஏழை மனுஷன் மரித்தான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த நாட்களில் அனாதையான இறக்கிற ஒரு மனுஷனை பார்த்தால் நினைச்சுவார்கள், ஏழை பிச்சைக்காரன் நல்லபடிப்பட்ட மக்களை அடக்கம் பண்ணுவது என்றால் ஒருவேளை முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ஆட்கள் போய் அடக்கம் பண்ணுகிறார்களே. விதமாக ஒருவேளை லாசருவை யார் அடக்கம் பண்ணார்கள் என்று தெரியாது. ஆனால் அவனுடைய ஆத்மாவை அங்கே பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து அழைத்து கொண்டு ஆபிரகாமின் மடியில் போட்டு விட்டார்கள். அதற்கு பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து இதே இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அந்த ஐஸ்வர்யவான் மரித்தவன் பாதாளத்தில் கிடந்து கொண்டு மேலே பார்க்கிறான். ஆபிரகாமின் மடியில் லாசர், தன் வீட்டு வாசற்படியிலே கிடந்த அந்த லாசர், ஒரு துண்டு துணிக்கை அப்பத்துக்காக காத்து கிடந்தவன் இங்கே ஆபிரகாமின் மடியில் இருந்து தேற்றப்படுகிறான். இதை பார்த்தவுடன் அவன் கேட்குறான், என்ன தாப்பனாகி ஆபிரகாமே, அந்த லாசரை சொல்லி
ஒரு ஒரு சொட்டு தண்ணி என் நாக்கில் வைக்க சொல்லுவேன். நான் ஒரு தாகத்தால் நான் வரலுகிறது, இந்த நெருப்பு வேதனையிலே கஷ்டப்படுகிறேனே, அனுபவம்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன தைரியம் பாருங்கள், நரகத்தில் தான் இருக்கிறான். அவருக்கு இன்னும் அந்த ஐஸ்வர்யவானுங்கிற அந்த இருமாப்பு இன்னும் போகலை. லாசரு தான் வீட்டில் உள்ள ஆள் தானே, வீட்டுக்கு வாசல்படியில் படுத்திருந்த ஆள் தானே, அவனை அனுப்பிச்சு சொட்டு தண்ணி கொண்டு கொடுக்க சொல்லலாமே என்று சொல்லுகிறான். அப்புறம் சொன்னார், மகனே நீ அந்த நாட்களில் அதுக்கு சொன்ன பதிலெல்லாம் முதல்ல இருந்தே வாசிக்க சொல்லுவோம். வாசி கேட்போம். வாசிமா. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இறந்து ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து, ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் சம்பிரமமாய், அதாவது ஆடம்பரமாய் வாழ்ந்தான். லாசர் எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசர் என்று சொல்லப்பட்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அவன் பற்கள் நிறைந்தவனாய் அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசற்படியை கிடந்து, அவனுடைய மேஜையின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நெக்கிச்சு. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யானும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ பாருங்க, ஐஸ்வர்யானுடைய அடக்க ஆராதனை எப்படி இருந்திருக்குன்னு நினைக்க. ஐயோ, அவர் தன்னுடைய உழைப்பினால் உயர்ந்த உத்தமன், அவர் பெரிய திறமைசாலி, அவர் எல்லாம் அது இது பேசியிருப்பாங்க. பெரிய கூட்டம், பெரிய மேளதாளங்கள், வான வேடிக்கைகள், அவர் மரித்ததற்கு வால் போஸ்டர்கள், கட் அவுட்டுகள்லாம் வச்சு ரொம்ப விமர்சையாக இறந்ததை அடக்கம் கொண்டு பண்ணாங்க. ஆனால் அவன் இப்போ அவனுடைய ஆத்மா பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுகிறது. இங்கே உள்ளவங்கெல்லாம் ஒரே பிரியாணி போட்டு சாப்பிட்டு அவர் செத்து போனாருன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன செய்யறான், பாதாளத்தில் கிடந்து வேதனைப்பட்டுக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்குறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டுகிற போது தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவன் வீட்டு வாசலில் இருந்த அந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் இருக்கிறத கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலினால் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுறேன், ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். இங்கே கேட்கும்போது ஏசி ரூம் தான், அங்கே தண்ணி தேவைப்பட்டால் குளிர்பானங்கள் எது வேணும், என்னென்ன வேணுமோ அத்தனை ஆடம்பரமாய் வாழ்ந்தவன் இப்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறான், கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்றான். அதுமல்லாமல் உங்களிடத்திற்கு கடந்து போகவும், அது மட்டும் இல்லைப்பா, இங்கேருந்து உங்ககிட்ட வர்றதுக்கு, அதாவது பரதீசிலிருந்து பாதாளத்துக்கு வர முடியாதபடிக்கு அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கும் கடந்து வரவும், எங்களிடத்திலிருந்து அவ்விடத்துக்கு கடந்து வரவும் கூடாது, மனதுள்ளவருக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இங்கே அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் பாதாளத்தில் இருக்கிற பாவிகள் படுகிற வேதனையும் ஒருவர் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது. ஆனால் கடந்து செல்ல முடியாதபடி பெரிய பிளப்பு உண்டாயிருந்தது. அப்பொழுது அவன் அப்படின்னா தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீர் என்ன செய்தாய். இவருக்கு இப்போ ஆத்மா பாரம் வந்துட்டு, உலகத்தில் இருக்கும்போதெல்லாம் அவன் தன் ஆத்மாவை குடித்து கூட பாரம் இல்லை. இப்போ யோசிக்கிறான், ஐயோ, என்னுடைய அன்புள்ள சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்களே, அவங்க இயேசுவை பற்றி அறியாமல்
இப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அவங்களும் மரித்து இங்கே தானே வர வேண்டியது இருக்கும், அதுக்கு முன்னே லாசர் அனுப்புங்க, ஆள் இறந்து தெரியும். நம்ம சகோதரர் வீட்டில் வாசப்படியில் படுத்திருந்த ஆள்லாம் என்னப்பா சொல்லியான்னு கேட்டால், ஐயா அங்கே உங்கள் சகோதரர் நரகத்தில் வேதனைப்படுதாரு, நீங்கள் அங்கே வந்துடக்கூடாது, மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரணும்னு சொல்ல சொன்னார்னு சொன்னான். அப்படி இங்கிருந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் அடுத்த வாசிங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும். ஒரு நிமிஷம், அங்கே ஜோசுவா டிவியும் ரட்சிப்பு நேரம் என்ற செய்தியும் அங்கே உண்டு. இதுபோல் 24 மணி நேர கிறிஸ்தவ சேனல்களும் உண்டு. அவைகளில் வசனத்தை கேட்டு அதன் மூலமாய் விசுவாசித்து வரட்டும், இல்லை என்றால் பரலோகத்திலிருந்து ஒருத்தர் போய் சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு அவன், அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே மரித்தொடர்ந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால், இங்கே நம்ம ஊரில் இருந்தவன் தானே அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு, மரித்தோலிருந்து ஒருவன் போனால் மனம் திரும்புவார்கள் என்று அவன் நம்புகிறான். பாருங்க எவ்வளோ பாரம், எவ்வளோ பாசம். எப்போ பிந்திய யோசனை, இதற்கு பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. இன்று அந்த யோசிக்கலாம், இன்று திரும்பலாம், இனி ஒரு நாள் அது முடியாத காரியமாக இருக்கும். பாதாளத்தில் இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த பாரம் வருகிறது. அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால், அதாவது யோசுவா டிவியில் வரும் ரட்சிப்பு நேரம் என்ற நிகழ்ச்சிக்கும் 24 மணி நேரமும் எல்லா சேனல்களிலும் கிறிஸ்தவ நிகழ்ச்சி வருகிறதே, அவைகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால், மரித்தொழுந்த ஒருவன் எழுந்து போனாலும், பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி வந்து இங்கே வந்து செத்தவங்க எந்திரிச்சு வந்து சொல்ல வந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் சொன்னான் என்றார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமாக இருக்க ரட்சிப்பு இலவசமானது, பணம் கொடுத்து மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறார். இதனாலே நமக்கு அவர் ரட்சிப்பை இலவசமாய் தர அவர் மட்டுமே உரிமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இலவசமாய் அந்த இதற்கு பணம் கொடுத்து பொருள் கொடுத்து முடியாது, அல்லது நாம் தலைகளை தவம் செய்தாலும் இந்த பரலோகத்தை அடைய முடியாது. ஒன்று, பரிசுத்த இரத்தத்தை பரலோகத்தின் தேவனே நமக்காக சிந்தினபடினாலே அவரை விசுவாசிக்கிறது மூலமாய் மாத்திரமே நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமான பெரிய ஈவாகிய இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? இலவசமாய் தேவனை விசுவாசிக்கிறது மூலமாய் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் அல்ல, இவ்வளவு பெரியதான் ரட்சிப்பு. அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. உன் வீடு விண் மீதிலா பாவ மண் மீதிலா, உன் வீடு விண் மீதிலா பாவ மண் மீதிலா, வாழ்க்கை மறுமைக்காகவா உலக வெறுமைக்காகவா, வாழ்க்கை மறுமைக்காகவா உலக வெறுமைக்காகவா, உன் வீடு விண் மீதிலா பாவ மண் மீதிலா. ஆழமாக தோண்டு என்று இயேசு சொன்னாரே, அஸ்திபாரம் இல்லாவிட்டால் அழியும் என்றாரே. ஆழமாக தோண்டு என்று இயேசு சொன்னாரே, அஸ்திபாரம் இல்லாவிட்டால் அழியும் என்றாரே. நீரோட்டம் போல் போராட்டம் மோதும் போதிலே உங்கள் மேலோட்ட பக்தி முற்றும் அழியும் தன்னாலே. நீரோட்டம் போல் போராட்டமே மோதும் போதிலே உங்கள் மேலோட்ட பக்தி முற்றும் அழியும் தன்னாலே. உன் வீடு விண் மீதிலா பாவ மண் மீதிலா, வாழ்க்கை மறுமைக்காகவா உலக வெறுமைக்காகவா, உன் வீடு விண் மீதிலா பாவ மண் மீதிலா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரமாய் வசனத்தை கேட்டீர்களே. உலகத்திலே ஐஸ்வர்யத்தை வேலை பார்ப்பது நல்லது, சம்பாதிப்பது நல்லது. இதற்கிடையில் உலகத்திற்காக சம்பாத்தியம் மட்டும் பரலோகத்துக்காகவும் சம்பாதிக்க வேண்டும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒருவனுக்கு இருந்தாலும் அது நித்திய ஜீவன் அல்ல. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகத்திலே பாடுகளோடு கூட
ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டே எல்ஐசி அது போன்ற போட்டு வைப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு சேமிப்பு போட்டு வைப்பாங்க. சேமிப்பு போட்டு வயதான காலத்தில் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இதுபோல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே பரலோகத்தை குறித்து எண்ணமுடையவர்களாய் வாழ்வது அவசியம். ஆகவே இந்த வசனத்தை ஜாஸ்வா டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக கேள்விப்படுகிற அன்பான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை நீ உலகத்தில் மண்ணிலே கட்டி கொண்டிருக்கிறாயா? பரலோக விண்ணை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்திலே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை பரலோகத்திலையும் உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து நமக்காக சேர்த்து வைத்து கிருபையாக அந்த பாக்கியத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்ள விசுவாசம் மட்டுமே தேவை. நீ விசுவாசிப்பாயானால் இலவசமாய் அந்த ரட்சிப்பையும் அந்த பரலோக உரிமையும் உனக்கு தருவார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றி ஆண்டவர், இந்த பரலோகத்தின் பாக்கியத்தை ஒருவர் இழந்து போகாதபடி கர்த்தர் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள், அப்படி இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவனமாய் வாழ்ந்து இந்த உலக ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.